ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்பிஎஸ்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, 1377 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ, கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க 12த், டிப்ளமோ, டிகிரி, பிஇன்னு வந்து ஸோ எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வந்து இருக்கும். போஸ்டிங் வரையும் சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ, இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, நான் டீச்சிங் கேட்டகரில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்லி 1 அப்ளிகேஷன் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் போஸ்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, 2 மேலேருந்து 4த் மேக்குள்ளார நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா, லேட்டரா வந்து வெப்சைட்ல வந்து நாங்க அனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க இங்க தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தா ரூ. 500 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அது ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தா ஸோ ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ரூ. 500 டோட்டலா ரூ. 1500 பே பண்ணுவீங்க. மீதி இருக்கிற போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதில குடுத்திருக்க போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ரூ. 500 தான் ஃபீஸ். மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு எல்லாத்துக்கும் ரூ. 1000 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து என்னென்ன டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்குன்னா, இங்க வந்து பாருங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர், ஆடிட் அசிஸ்டன்ட், லீகல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீசர்லேருந்து ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், கேட்டரிங் சூப்பர்வைசர், ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்க எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர், லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, மெஸ் ஹெல்ப்பர், மல்டி அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 1377 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதில வந்து பாருங்க ஒரு போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு வந்து இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, 121 வேக்கன்சி வந்து டோட்டலா வந்து இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதே மாரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 5 வேக்கன்சி, ஆடிட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீசர், லீகல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், கேட்டரிங் சூப்பர்வைசர் இந்த மாரி வந்து ஒரு போஸ்டிங்க்கும் வேக்கன்சி வந்து பாருங்க இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து ஒரு 1377 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ, இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில ஸோ, போஸ்ட் வைஸா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஏஜ் லிமிட்ல இருந்து, குவாலிஃபிகேஷன்ல இருந்து, உங்களுக்கு சேலரில இருந்து எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, சேலரி வந்து பார்த்தோன்னா 44,900லேருந்து 1,42,400 சேலரியா இருக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஸோ, குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து ஹார்ட்ஸ் நர்சிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ரெகுலர்ல வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 35,400லேருந்து 1,12,400 சேலரி. 23 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லனா ஃபினான்ஸ் மேட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க பிகாம் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த இடத்துல டிசேரபிள்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து கம்பல்சரி கிடையாது. இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கிடைக்கும். ஸோ, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிகாம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீசருக்குலாம் வந்து பாருங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அடுத்து லீகல் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க 23 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு வந்து டிகிரில வந்து லா முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குலாம் 25,500லேருந்து 81,100 சேலரி. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்க 12த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ, அது மட்டும் இல்லாம ஸ்கில் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் போஸ்டிங்க்குலாம் வந்து பாருங்க பிசிஏ இல்லன்னா பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயன்ஸ் இல்ல ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா பிஇ, பிடெக் கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி முடிச்சவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து கேட்டரிங் சூப்பர்வைசருக்குலாம் வந்து பாருங்க. ஸோ, பேச்சுலர் டிகிரில வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க நீங்க 12த் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்க 19,900லேருந்து 60,200 வரைக்கும் இருக்கும். 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் கேட்டகரிக்குலாம் 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடில வந்து எலக்ட்ரீஷியன் இல்லனா ஒயர்மேன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஸோ, 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க 10த் முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து லேபரட்டரி டெக்னிக்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெஸ் ஹெல்ப்பருக்குலாம் வந்து பாருங்க 10த் முடிச்சுட்டு
ஸோ உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். மல்டிநேஷனல் ஸ்டாஃப்க்குலாம் நீங்க 10த் மட்டும் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10, 13, 15 வந்து பாருங்க அந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா, ஒரு போஸ்டிங்க்கும் இங்க தனித்தனியா கீழ குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஸோ உங்களுக்கு சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை இருக்கு, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், திருநெல்வேலி. ஸோ இந்த லொகேஷன்ல வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல நியர் பை இருக்கக்கூடிய சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க, இப்ப ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்னா இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 2 1/2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்கு வந்து பாருங்க, இந்த பேட்டர்ன் படி நடக்கும். ஆடிட் அசிஸ்டன்ட்க்கு தனியா, இந்த மாரி ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து பாருங்க, இங்க தனித்தனியா குடுத்துருக்காங்க. நீங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தோன்னா, ஸ்கில் டெஸ்ட் இல்லனா ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு பார்த்தோன்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க வந்து வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுல வந்து பாருங்க ஃபீஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்க இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.